அவ்வளோதான். 10 டிக்கெட் இன்னும் வரணுமா? பஸ் புரியல. எங்கள் அப்பா வந்து பஸ் ஸ்டாண்ட் இருந்து திருச்செந்தூர் இப்போ நம்ம இறங்க போகிறோம். எடுப்பா போடு போடு. எங்கேயாச்சும் முன்னில காட்டு. ஏன் எங்களுக்கு ரோஸ் ரோஸ் இருக்கு உங்களா? நிறைய பொம்மை கடை தான் இருக்குல்ல இல்லைங்க. சின்ன பசங்க ஏற்றுமே பொம்மை கொடுத்துருக்கோம். ஆ எங்க அம்மா எதுடியா எங்க சைன் நின்ட்டாங்கன்னா ஓகே வச்சுக்கிறேன்டி. கோயிலுக்கே ஒன்றும் போல ஷாப்பிங் ஆரம்பிச்சிட்டேன் நான் வீட்டில். லூசு பேபி போகுது. அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவர் எங்கள் ஐயன் முருகன். ஃபஸ்ட்டு நம்ம நேராக போகணும். இப்போ இந்த இடத்துல போயிட்டாங்க. உள்ள போன நல்லா இருக்கு. நான் ஒன்று எடுக்கிறேன். போனை பிடிச்சி வேணா கிளச்சிட போகிறேன். நான் வாங்கிடலாம். 100 கிட்ட டிக்கெட்டு தேவைப்படுச்சுண்ணா. 100 போட்டு கேஜ் போட்டு அடைச்சி வச்சிட்டாங்க. நம்ம டான்ஸ் ஆடணும். என்ன போட்டு அதை பிடிச்சிருப்பா. எங்கே இருக்கா மயிலா?
இருக்கிறது இங்கே குடிக்கிறதுக்கு. இந்த அன்னதானம் போடும் இடம் போய் சாப்பிடுவாங்க. எடுத்துட்டோமா? இந்த அன்னதானம் சாப்பிடுறியா? எடுத்துட்டோம்பா. பாப்பா அடி போப்பா. நானும் எங்கள் அப்பா மட்டும் போட்டோம். ஃபுல்லாக இங்கே தான் சாப்பாடு செய்கிறாங்க போல இருக்கு. ஃபுல்லாக கூட்டம் ஹவுஸ்ஃபுல்ப்பா. ஒரு கழிச்சு கூட்டம் தான் இன்னைக்கு. கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு இவ்வளோ பொது தரிசனம் போகலான்னு பார்த்தா இவ்வளோ பெரிய லைனில் நின்று உள்ளே போகிறப்ப பார்த்தோன்னா ஒரு ரூமாக கட்டி வச்சுருக்காங்க. திருப்பதியில் இருக்க மாதிரி ஒரு ரூமாக உட்கார வச்சு அப்புறமேட்டு தான் உள்ளே அனுப்புகிறாங்க. மொத்தம் 4 ரூம் வச்சுருந்தாங்க போகிறதுக்கு. அதுக்கப்புறம் 4 ரூமை தாண்டி உள்ளே போனால் ஒரே லைனு, பெரிய லைனு. அதில் நம்ம நின்று உள்ளே போயினே இருந்தோம். எப்படின்னா 1 hour கிட்ட நாங்கள் நின்று இருப்போம். இந்த ரூமில் உட்காந்ததுக்கப்புறம் வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்தோம் 1 hour நம்ம என்ன லைனில் நின்று தான் உள்ளே போயிருக்குங்க. நின்று தான் உள்ளே போய் சாமி பார்க்க போனால் சாமி பார்க்கறதுக்கு உள்ளே போகணும். உள்ளே வீடியோ எடுக்க முடியல. வெளியே வந்துட்டு நான் கண்டினியூ பண்ணேன். சாமி பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். இப்போ ரூமுக்கு போக வேண்டியிருக்கோம். ரூமுக்கு போகிற பார்த்தா எங்கள் அம்மா வேணால் நானும் எங்கள் அப்பா நான் இப்போ சட்டை போகிறதுக்குள்ள எங்கள் அம்மா தங்கச்சியும் முன்னாடி போயிட்டாங்க. அப்போ எங்கள் அம்மா அங்கே சைடில் நின்றுந்தாங்க. தங்கச்சி எங்கே போனான்னு தெரியல. அங்கே தேடினே போய் பார்த்தா முன்னாடி நின்றுந்தான். வாருங்க அப்படி கற்று வைப்பாருங்க. செம கூட்டம் இன்னைக்கு. நாங்கள் கோயிலேருந்து வெளியே வரப்போ என் தங்கச்சி நான் எங்கன்னு பார்த்தா இங்கே நிற்கிறாங்க. ஏன்னு கேட்டால் அவளுக்கு பசிக்கு தான். இப்போ பாருங்கள் எப்படி கத்துவான்னு பார்க்கறத. அப்படி பெண் தானே, பெண் சாஃப்டா இருப்பான்னு நினைக்காதீங்க. சரிங்க. நான் கொஞ்சம் ரகடான ஆள். சாமி பார்த்துட்டு நாங்கள் எங்கள் ரூமுக்கு வந்துட்டோம். ரூமுக்கு வந்துட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணி நாங்கள் ராமேஸ்வரத்துக்கு கிளம்பிட்டோம். எல்லோரும் பாய்.